தோல்வி பயத்தில் திமுக முழு பைத்தியமாக மாறிய சீப்பு செந்தில். என்னது, எங்களுக்கு திமுக சோறு போட்டுச்சா? தமிழக அரசியல் சூழல் தற்போது தேர்தல் பிந்தைய நிலவரம் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் சில இடங்களில் திமுகவிற்கு எதிர்பாராத சரிவு ஏற்படக்கூடும் என்ற அரசியல் மதிப்பீடுகள் வலுப்பெற்று வருகின்றன. இந்த தேர்தலில் திமுக குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்திக்கக்கூடும் என்ற நிலை உருவாகி வருவதாக கூறப்படும் நிலையில் அதனால் உருவான அழுத்தம் மற்றும் அதிருப்தியின் பின்னணியிலேயே திமுக ஆதரவு பேச்சாளராக அறியப்படும் செந்தில்வேல் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டது அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக ஐடி துறையில் பணிபுரியும் ஊழியர்களை நோக்கி அவர் தெரிவித்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான ஐடி துறை ஊழியர்கள் தாவேகவுக்கு வாக்களித்தது குறித்து பேசிய செந்தில்வேல், ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு அடிப்படை அரசியல் புரிதல் குறைவாக உள்ளது என்ற வகையிலும் அவர்கள் அனுபவிக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வசதிகள் அனைத்தும் திமுக ஆட்சியின் பலனாகும் என்ற பொருளிலும் அவர் பேசியிருக்கிறார். ஐடி ஊழியர்கள் சாப்பிடும் சோறு திமுக கொடுத்தது என்ற வரிகளாக பரவி வரும் இந்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி கடும் எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. இதற்கு எதிராக நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பலரும் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தங்கள் பெற்றோரின் உழைப்பும் தங்களின் கல்வி முயற்சிகளும் தான் இன்றைய நிலையை உருவாக்கியதாகவும் அரசியல் கட்சிகள் அதற்கு முழு உரிமை கோருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அடித்தளங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவே என்பதை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் சிலர் செந்தில்வேலின் இந்த பேச்சை தேர்தல் முடிவுகள் பற்றிய அச்சத்தின் வெளிப்பாடாகவும் பார்க்கின்றனர். குறிப்பாக திமுகவிற்கு இந்த தேர்தலில் பெரிய சரிவு ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ள நிலையில் அந்த மன அழுத்தத்தின் பிரதிபலிப்பாகவே இத்தகைய கருத்துகள் வெளிவந்திருக்கலாம் என்கிற விமர்சனமும் உண்டு. கடந்த காலங்களிலும் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையாத நேரங்களில் வாக்காளர்களின் முடிவுகளை விமர்சிக்கும் குரல்கள் எழுந்ததுண்டு. ஆனால் இம்முறை குறிப்பிட்ட ஐடி தொழில் துறையினரையே நேரடியாக குறிவைத்து பேசப்படுவது புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் பலர் வாக்காளர்களை மதிப்புடன் அணுகுவதுதான் ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை பொறுப்பு என்று வலியுறுத்துகின்றனர். மக்களின் ஆதரவு இல்லாமல் எந்த அரசியல் இயக்கமும் நிலைத்திருக்க முடியாது என்பதையும் அவர்கள் நினைவூட்டுகின்றனர். அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தோம் என்ற திமுக ஆதரவாளர் செந்தில்வேல் அணுகுமுறை மக்களிடையே ஏற்கனவே உள்ள ஆதரவையும் பாதிக்கக்கூடும் என்ற கருத்தும் வலுப்பெற்று வருகிறது. மேலும் செந்தில்வேல் இந்த பேச்சுக்கு முழு பைத்தியமாக மாறிவிட்டாரா செந்தில்வேல் என்கிறார்கள் மக்கள். மக்களின் தீர்ப்பை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வதே ஒரு முதிர்ச்சியான அரசியல் பண்பாகும் என்பதையும், வாக்காளர்களின் உணர்வுகளை மதிப்பதுதான் நீண்டகால அரசியல் வெற்றியின் அடித்தளம் என்பதையும் இந்த சம்பவங்கள் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றன.